வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஐட்டலோட A50. இது வந்து 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 3GB ரேம் வந்து ₹6000, 4GB ரேம் வேரியண்ட் வந்து ₹6500. இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, டைட்டாக இருக்குப்பா என்னோட பட்ஜெட், அந்த விலைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். பெருசாக வந்து இதோட ஹைலைட்னு போட்டிருக்காங்க, ஆனால் பெரிய சீன்லாம் இல்லை. இதான் வந்து இந்த ஐட்டல் A50. எங்கிட்ட இருக்குது ப்ளூ கலர் வேரியண்ட். இது ஒரு லைம் க்ரீன் மற்றும் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் கிடைக்குது. 8.3mm திக்னஸ் இருக்குது. ஒரு பட்ஜெட் டிவைஸ்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான பில்ட் குவாலிட்டி வந்து தந்திருக்காங்க. பார்க்கவும் வந்து நல்லா இருக்குது. பேக் சைடு வந்து ஃபினிஷ்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் USB Type-C கேபிள் பாக்ஸில் தராங்க. ஸோ டெடிக்கேட்டட் சிம் ட்ரேயோடு வருது. 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ ஜாக்கும் வந்து இதில் கிடைக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பேக் கேஸும் தந்திருக்காங்க. இந்த டிசைன்லாம் பார்க்கும்போது இந்த மோல்டு வேறு ஏதோ ஒரு ஃபோன்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க போல இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேக் கேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 10 சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நான் அந்த ஃபோனை செட் பண்ண பிறகு பார்க்கும்போது 64GBயில் ஒரு 10.57GB வந்து சிஸ்டம் மற்றும் மற்ற ஆப்ஸுக்கு போகுது. WOW-FM இருக்குது. டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், IPS டிஸ்பிளே. இது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கண்டென்ட் கன்சம்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 60Hz refresh rate தான், பட் நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது. சிப்செட்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு இதில் வந்து யூனிசாக் T603 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் வந்து இந்த யூனிசாக் சிப்செட்டை யூஸ் பண்ணுறது இந்த ஐட்டல் கம்பெனிக்காரங்க தான். அவங்களோட பல சீரீஸில் வந்து அவங்க யூனிசாக் சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு என்ட்ரி லெவலான ஒரு சிப்செட். அவங்களோட இதுக்கு வந்து ஒரு P சீரீஸில் வந்து சமீபத்தில் 2-3 ஃபோன்கள் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து யூனிசாக் 606 கொண்டு வந்தாங்க. இதை விட அது வந்து கொஞ்சம் பெட்டரான சிப்செட். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் யூஸிங்கில் நம்ம பார்க்கும்போது ஸ்லைட்டாக லேக் வந்து எனக்கு தென்படுது. கேஷுவல் கேம்ஸ் விளையாடலாம், பட் ஸ்லைட் லேக் வந்து இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் சிப்செட் தான். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 3GB ரேம் 4GB ரேம் வேரியன்ட் கிடைக்குது. 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 4GB ரேம் வேரியன்ட் வாங்குங்க. கேமராவுக்கு 8 மெகாபிக்சல் கேமரா, பின்பக்கம் செல்ஃபிக்கு வந்து ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கேமரா வந்து ஓகேவாக இருக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். $5000 mAh பேட்டரி இருக்குது. 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ரொம்பவே அதிகமாகவும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஒரு 3 hours கிட்ட ஆயிரும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் டீசெண்டான ஒரு பேட்டரி பேக்கப் வந்து எதிர்பார்க்கலாம். Android 14 Go எடிஷனில் வந்திருக்கு. ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ். பட் அது நல்லது தான், ஏன்னா வந்து தரதே வந்து ரொம்ப பேசிக்கான சிப்செட். அதுக்கு இந்த Android 14 Go எடிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். இதான் வந்து ஐட்டல் A50. எனக்கு ஒரு பட்ஜெட் ரொம்பவே டைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ₹6000 இது ஸ்டார்ட் ஆனாலும் கூட 3GB ரேம் வேரியண்ட்டை விட நீங்கள் 4GB ரேம் வேரியண்ட் வாங்குறது பெட்டர். அப்படியும் நீங்கள் பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் இருக்குது, டெக்னோ இருக்குது. அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மேபி ஒரு இந்த செக்மெண்ட்டுக்கு இல்லாட்டி ஒரு ₹1000 கூட போட்டு இதை விட கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து வாங்க முடியும். பட் உங்கள் பட்ஜெட் பாருங்கள், ரொம்பவே டைட்டாக இருக்குது. என்னோடய பேசிக் யூஸுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், வீடியோ பார்க்குறதுக்கு, UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா மேபி இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.